நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். இளம் வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தொழிலாளர் நீதிமன்ற துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுவை கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்ற கட்டிடம் புதுப்பிக்கப்பட்டு அங்கு தொழிலாளர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. புதுவை தலைமை நீதிபதி முருகன் வரவேற்று பேசிய விழாவில் ஆளுநர் இக்பால் சிங் சிறப்புரையாற்றிட சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி புதிய நீதிமன்றத்தை திறந்து வைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், புதுவை மாநிலத்தில் வளர்ச்சி என்பது எல்லா நிலையிலும் சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக தொழில்துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் சிறிய மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் புதுவையில் துவங்கப்பட்டுள்ளதால் தொழில் அதிபர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் அதனை தீர்க்கும் வகையில் தொழிலாளர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது என்ற அவர், மேலும் கடலூர் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இந்த நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு அரசு ஆவண செய்யும். அதேபோன்று இளம் வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்று பேசினார். தொழிலாளர்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலையை வாங்கி கொடுத்த பெருமை புதுச்சேரி சார்ந்த நம்முடைய மக்கள் தலைவர் சுப்பையா அவர்களுக்கு சார்ந்து ஆரம்பிக்கிறார். இது உலகம் இருந்த ஒரு செய்தி. அதற்காக போராடி ஒரு பெரிய போராட்டத்தின் பயனாக அந்த 8 மணி நேர வேலை கிடைத்தது. அப்படி தொழிலாளருடைய பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு விரைவான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது புதுச்சேரி மாநில மக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆர்வம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தின் விளைவாக நம்முடைய புதுச்சேரியில் ஒரு தொழிலாளர் மன்றம் என்று தொடங்கப்பட இருக்கின்றது. இப்பொழுது அவருடைய பிரச்சனைகள் நம்முடைய ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கூடுதல் நீதிபதிகளால் தீர்க்கப்பட்டு வருகின்றது. அங்கே இருக்கின்ற பல வழக்குகளுடைய சுமையின் மூலமாக காரணமாக தொழில் பிரச்சனைகள் எளிதாக தீர்க்கப்படுகின்றன சொன்ன தீர்க்க முடியாது. எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த தொழிலாளர் நீதிமன்றம் தொழிலாளர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது எந்தவித ஐயமும் இல்லை. மேலும் நம்முடைய நீதித்துறையை பொறுத்தவரை விரைவாக செயலாற்றி உங்களுடைய இருக்கின்ற குறைகளை விரைவாக போக்குவதற்கு நடவடிக்கையை எடுத்து வருகின்றது. நீங்கள் சொன்னது மாதிரி இளம் வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக இருந்து கொண்டு வருகிறது. நான் கூட நம்முடைய நண்பர்கள் கேட்டிருந்தேன், எந்த முறையில் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும், அந்த கோரிக்கை எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்குரிய வழிமுறைகளை எனக்கு எடுத்து சொல்லுங்கள், மற்ற மாநிலங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எனக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் கொடுத்தால் உடனடியாக அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கப்படும். விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எலிப் தர்மராஜ், நாகப்பன், சசிதரன், புதுவை தொழிலாளர் நல அமைச்சர் ராஜவேலு, தலைமை செயலர் சத்தியவதி, வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன், பொதுச் செயலாளர் கண்ணன், தமிழ்நாடு புதுவை பார் கவுன்சில் உறுப்பினர் ரங்கநாதன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைவில் நீதிபதி வெங்கடகிருஷ்ணன் நன்றி கூறினார். புதுவையில் சிறந்த மருத்துவர்கள் இல்லாததால் மக்கள் சென்னை செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக தென்மண்டல குழந்தைகள் நல மருத்துவர்கள் மாநாட்டில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் தென்மண்டல குழந்தைகள் நல மருத்துவ மாநாடு நடைபெற்று வருவதை முன்னிட்டு மாநாட்டு துவக்க விழா தனியார் ஹோட்டலில் மாநாட்டு குழு தலைவர் டாக்டர் விஷ்ணுபட், செயலாளர் யோகநாதன், டாக்டர் ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்றது. மருத்துவ நலசங்க தலைவர் சிவபிரகாசம் வரவேற்று பேசிய விழாவில் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் ராமநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமிழ்நாடு, புதுவை, கேரளம், கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த சிறந்த குழந்தைகள் நல மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் கட்டணத்தை அரசே செலுத்துவதால் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மருத்துவம் பயிலுகின்றனர். மேலும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க பால், ரொட்டி, பழங்களை இலவசமாக வழங்குகிறோம்.
ஆனால் புதுவையில் உயர் சிகிச்சை அளிக்க சிறப்பான மருத்துவர்கள் இல்லை. இதனால் புதுவையில் இருந்து பொதுமக்கள் சென்னை செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இருதய அறுவை சிகிச்சை போன்ற உயர் சிகிச்சைக்கு அரசு 1.5 லட்சம் ரூபாய் வரை வழங்கி வந்ததை 2 லட்சமாக உயர்த்தி வழங்குகிறது என்றும், மேலும் அனைத்து சிகிச்சையும் கிராம மக்களுக்கு கிடைக்கும் சூழ்நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று பேசினார். மருத்துவத்தில் ஒரு சிறந்த வளர்ச்சி நாம் பெற்றிருக்கின்றோம். அப்படி குழந்தைகளுடைய அந்த இறப்பு விகிதம் இன்னும் குறைக்கப்பட வேண்டும் என்பதிலும் அரசாங்கம் இப்பொழுது மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. அந்த நிலையில் புதுச்சேரியில் அந்த குழந்தை இறப்பு விகிதம் என்பது மிகவும் குறைவு என்பதை இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்ள வேண்டும். குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் என்பது மிகவும் குறைவு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அப்படி குழந்தைகள் நல்ல ஊட்டச்சத்தோடு ஊட்டச்சத்தான உணவுகளை எல்லாம் கிடைக்கப்பட்டு ஆரோக்கியமான ஒரு சிறந்த நிலையில் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதற்கு ஏற்றவாறு இப்பொழுது மருத்துவ வசதி என்பது சிறந்த முறையில் அந்த குழந்தைகளுக்கு கிடைத்து வருகின்றது. அந்த மருத்துவ வசதி நகரத்தில் மட்டுமல்லாது கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் சென்றடைய வேண்டும், கிராமத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்று. எல்லா குழந்தைகளுக்கும் அந்த மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும். மருத்துவர்கள் கிராமங்களில் சென்று பணியாற்ற வேண்டும் என்று எல்லோரும் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நகரத்தில் மட்டுமல்லாது அந்த குழந்தைகள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்பது அவசியமான ஒன்றாகும். அதெல்லாம் அப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய மருத்துவ சேவை இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே கேட்டுக்கொள்கின்றேன். என்னுடைய புதுச்சேரியில் மருத்துவ வசதி சிறந்த முறையில் கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஒரு தனிநபருக்கு செலவு செய்யப்படும் மருத்துவ வசதி கொடுக்கப்படுகின்ற செலவு என்பது கூட அதிகமான தொகை அவருக்கு ஒதுக்கி நாங்கள் செலவு செய்து வருகின்றோம். இருப்பினும் ஒரு சில சிறப்பு மருத்துவம் என்பது புதுச்சேரி எங்களுக்கு தேவையான ஒன்றாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அந்த மருத்துவ வசதி கிடைப்பதற்கு சென்னையில் உள்ள சிறந்த மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. அப்படி செல்கின்றவர்களுக்கும் அப்படி செல்கின்ற அந்த மருத்துவம் பெறுகின்ற நோயாளிகளுக்கும் என்னுடைய அரசானது அந்த மருத்துவ உதவி என்ற நிலையில் 1,50,000 ரூபாய் வழங்கி வருகின்றது. அதை இப்போது 2 லட்சம் ரூபாய் உயர்த்தி கொடுக்க முடிவெடுத்திருக்கின்றோம். விழாவில் 4 மாநிலத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள், ஜிப்மர் குழந்தைகள் நல மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். தொழிலாளர்கள் பிரச்சனையை உடனுக்குடன் தீர்க்க வேண்டும் என்ற தொழிலாளர் நீதிமன்ற துவக்க விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் பேசினார். புதுவை கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற தொழிலாளர் நீதிமன்ற துவக்க விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இக்பால் நீதிமன்றத்தை திறந்து வைத்து பேசுகையில், புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் நீதிமன்றங்களில் தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நீதிபதியே கூடுதல் பொறுப்பாக நடத்தி வந்தார். இந்நிலையில் புதியதாக தொழிலாளர் நீதிமன்றம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. இப்பணியை மத்திய அரசோடு இணைந்து புதுவை அரசும் செய்தது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றமும் தன்னிச்சையாக ஒரு அரசாணையை பிறப்பித்து நீதிமன்றம் உருவாக நடவடிக்கை எடுத்தது. மோட்டார் வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் பெறும்போது வழக்கறிஞர்கள் ஒரு பகுதியை கமிஷனாக பெறுகிறார்கள். அவ்வாறு பெறுவதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோன்று தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு கடவுளாக இருந்து உரிமையை பெற்றுத்தர வேண்டும். தேவையின்றி வழக்குகளை தள்ளி வைக்கக்கூடாது. மேலும் தொழிலாளர் பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்க்க வேண்டும் என்று அவர் பேசினார். வெடிகுண்டு வீசி ரவுடியை கொலை செய்த வழக்கில் ஆயுள் கைதி மர்டர் மணிகண்டன் கோஷ்டியை சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கொலையாளிகள் விட்டுச் சென்ற காரை பறிமுதல் செய்து ஆயுதங்களை கைப்பற்றினர். காரைக்கால் சிறையில் இருந்து புதுவை நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக ஆஜராகிவிட்டு காரைக்கால் திரும்பிய ரவுடி ஜெகனை 10க்கும் மேற்பட்ட ரவுடி கும்பல் சுண்ணாம்பாறு பாலத்தின் அருகே வெடிகுண்டு வீசி கொலை செய்தது. இதில் சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். இச்சம்பவத்தில் ரவுடியை கொலை செய்துவிட்டு காரில் தப்பி ஓடியவர்களை தனிப்படை போலீசார் வில்லியனூர் அருகே விரட்டிச் சென்றனர். அப்போது மின்னல் வேகத்தில் காரில் பறந்த அந்த மர்ம கும்பல் கண்டமங்கலம் அரசு பொது மருத்துவமனை எதிரே காரை நிறுத்திவிட்டு தப்பி ஓடினர். அவர்களை விரட்டிச் சென்ற போலீசார் சுற்றி வளைத்து 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் வடக்கு எஸ்பி ராமராஜ், தெற்கு எஸ்பி பைரவசாமி, ரூரல் எஸ்பி பழனிசாமி ஆகியோர் நடத்திய விசாரணையில் அவர்கள் காரைக்கால் சிறையில் இருக்கும் ஆயுள் தண்டனை கைதி மர்டர் மணிகண்டனின் ஆதரவாளர்களான வானராப்பேட்டை ஐயப்பன், கொசப்பாளையம் அருள் என்பதும்,
கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காலாப்பட்டு சிறையில் ஜெகனுக்கும் மர்டர் மணிகண்டனுக்கும் ஏற்பட்ட மோதலில் மணிகண்டனின் கை உடைந்ததால் இருவருக்கும் அடிக்கடி சிறையிலேயே மோதிக்கொண்டதால் இருவரும் காரைக்கால் சிறைக்கு மாற்றப்பட்டனர் என்றும் அங்கும் அவர்கள் மோதிக்கொண்டதால் மர்டர் மணிகண்டனின் ஆதரவாளர்கள் மூலம் கொலை நடந்ததும் தெரிய வந்தது. என்ன காரணத்திற்காக கொலை நடந்தது என்பது போலீசாரின் தீவிர விசாரணைக்கு பிறகே தெரிய வரும். இதனிடையே அவர்கள் நிறுத்திவிட்டு ஓடிய காரை பறிமுதல் செய்து அதன் முன்பக்க இருக்கையில் இருந்த வீச்சரிவால், கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களையும் பின்பக்க இருக்கையில் இருந்த வெடிகுண்டு பெட்டி, நீண்ட வாளையும் கைப்பற்றிய போலீசார் வாகனத்தில் இருக்கும் கைரேகைகளை பதிவு செய்து வருகின்றனர். மேலும் இவ்வழக்கு தொடர்பாக 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வழக்கு தொடர்பாக நீதிபதி நிலை 2 உத்தமராசா சம்பவ இடத்தை பார்வையிட்டு அரசு பொது மருத்துவமனையில் உள்ள சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசாரிடம் விசாரணை நடத்தினார். அதேபோன்று தாசில்தார் ரமேஷ் தலைமையில் கலெக்டர் விசாரணையும் நடந்து வருகிறது. புதுவை லாசுப்பேட்டையில் நடைபெற்ற தீவிர மரக்கன்றுகள் உற்பத்தி முகாமில் புதுவையை பசுமையாக்கிட நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று அமைச்சர் தியாகராஜன் பேசினார். புதுவை அரசு வனம் மற்றும் வனத்துறை சார்பில் லாசுப்பேட்டை வனத்துறை நாற்றங்காலில் தீவிர மரக்கன்றுகள் உற்பத்தி முகாமின் துவக்க விழா நடைபெற்றது. முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து மரக்கன்றுகளை உற்பத்தி செய்வதில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் செயல்பாடுகளையும் முயற்சியினையும் பாராட்டி பேசுகையில், தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவையை பசுமையாக்கிடும் வண்ணம் வனத்துறைக்கு தேவையான அதிகப்படியான மரக்கன்றுகளை உருவாக்கிட இந்த தீவிர மரக்கன்றுகள் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதனால் பள்ளிகள், கல்லூரிகள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், அரசு சாரா அமைப்புகள், ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக மரக்கன்று வழங்கப்படுகிறது. புதுவையில் காடுகளின் பரப்பளவை அதிகரிக்கவும், மரம் நட்டு வளர்த்து பராமரிப்பதை ஊக்கப்படுத்தவும் சுமார் 3 லட்சம் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட உள்ளதால் சனிக்கிழமைகளில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் வனத்துறையோடு ஒத்துழைத்து புதுவையை பசுமையாக்கிட முன்வர வேண்டும் என்று பேசினார். முகாமில் வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பல்வேறு பள்ளிகளிலிருந்து நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் பங்கேற்று மரக்கன்றுகளை உருவாக்குவதில் ஈடுபட்டனர். விழாவில் பள்ளிக்கல்வி இயக்குனர் வல்லவன், வனக்காப்பாளர் அனில்குமார் மற்றும் வன அதிகாரிகள் பங்கேற்று மாணவர்களை வழிநடத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.